ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பைக்கர் வருண் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைக்கை ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டுட்டு ஒரு ரவுண்டு கொண்டு போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். தெரிகிறதா? எனக்கு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில சரியா. வாங்க பார்த்துக்கலாம். நல்லா தெரியும்னு நம்புகிறேன். நம்பிக்கை தான் மெயினான ஒரு விஷயம். இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, மவுண்ட்டு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் பெரிய பிரச்சனையே. மவுண்ட்டு மட்டும் செட் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலுங்க. இந்த சைடு பாருங்க, போகலாம். மவுண்டன் செட் ஆகலை. இப்போ நான் இது ஒரு செக்கிங் ரைட் தான். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனான்னு கூட தெரில. கரெக்டாக இருந்தால் அப்லோட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அப்லோட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இது ஒரு செக்கிங் ரைடு. வீடியோ ஆனில் தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ரோடு. செக்கிங் ரைடு தான் இனிமேல் நம்ம அப்கமிங்காக வீடியோஸ் எல்லாம் தரமாக கொடுத்துடலாம். நான் அன்டைமில் இவ்வளோ இது பண்ணிருக்கேன் தெரியுது அவங்களுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் பண்ணிட்டேன். சரி, ஓகே. அதே மாதிரி யாருக்கு அவங்க ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவிலே நான் பார்த்தேன், மைக்கெல்லாம் சொருவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஒன்றுமே கேட்கல. இப்போ நான் பேசுகிறது கேட்கலாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. கேட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், நைட் டைமில் உட்காந்து தேவையில்லாம் கொஞ்சம் பேசுகிறது பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வழக்கம் போல் நடக்கிற ஒரு விஷயம் தான் வச்சுருக்கேன். அதனால் இது பெரியசாக எடுத்துக்கூடாது. நம்ம வந்துக்கூடாது. நம்ம இப்போ பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பைக் செம்மையாக போயிடலாம். ஆனால் டிஸ்க்கு டக்குன்னு பிடிக்க மாட்டேங்குது. அது ஆயில் ஊற்றிருக்காங்க. சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போனார் இவர் சர்வீஸ் பாய்னா ஷோரூம்லேருந்து கொடுக்க வந்தவங்க, பைக்கை விட வந்தவங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸோட ப்ரைஸு 900 ரூபாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸோட ப்ரைஸு 900 ரூபா. அதுவும் இல்லாமல் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 500 கிலோமீட்டரில் சர்வீஸ் விட்டுருக்கணும். நான் கிட்டத்தட்ட 607 கிலோமீட்டரில் தான் ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டேன். அதுக்கு ரீசன் நான் தான் அப்போ தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சென்னையில் காலேஜ் படிக்கிறேன். என்னால் பைக்கில் வீடியோஸ் அடிக்கடி கொடுக்க முடியாது. என்னால் எப்போல்லாம் கொடுக்க முடியுமோ. போன தாட்டி நான் லீவுக்கு வந்தப்போ என்னால் முடியல. பட் இந்த தாட்டி நம்ம லீவு பெருசாக இருக்குது. செமஸ்டர் லீவு கிட்டத்தட்ட ஜூன் மந்த் ஃபுல்லாகவே லீவு தான். பிரச்சனையும் கிடையாது. ஜாலியாக விளாக் பண்ணி வீடியோஸ்லாம் போடலாம். மற்ற ஆக்சசரிஸ் சொதப்பாமல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. வீடியோஸ் கண்டினியூஸாக கொடுக்கலாம். நானும் ட்ரை பண்ணி வீடியோஸ்லாம் போடுறேன், எடிட் பண்ணி வீடியோஸ் போடுறேன். ஆனால் நைட்டு வேலையாக நான் 2வது அடி ஷூட் பண்ணுறேங்கும்போது எனக்கே கொஞ்சம் நைட் விளாக் அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குது. வேறு ஒன்றும் இல்லை, தெரிய மாட்டேங்குது. பகல் விளாக் கன்ஃபார்ம் வருங்க. 1 டே வரும், ஆனால் வராதும்பாங்களே, அது மாதிரி தான் ட்ரை பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன். எனக்கு இது எப்படி ஷூட் வருதுன்னு ரிசல்ட்டும் தெரியாது. ஏன்னா என்னோடய சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மக்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டை ஒரு ரவுண்டு சுற்றுறோம். மெயினாக வீடு இருக்க இடத்த ஒரு பெரிய ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கோம். மெயின் விஷயம் தான் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கு. பார்த்துக்கலாம் மக்கள், என்ன நடக்கிறதுலாம் நம்பிக்கை. நாளைக்கு நம்ம லைஃப்பில் முக்கியமான நாள். அதுக்கப்புறம் வேறு லெவல் பண்ணலாங்க. உண்மையாலுமே வேறு லெவல் பண்ணலான்னா ஸ்பீடிங்கில் சொல்லலை, கண்டென்ட்டில் வேறு லெவல் பண்ணலான்னு சொன்னேன். இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு பேசிக்கிட்டாதீங்க. பார்த்துக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ரீசன். நம்பலாம். லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி என் வண்டியில் ஆப்ஷன் இல்லை. அப்படி இருந்தால் எவ்வளோ இருட்டாக இருக்குங்க பாருங்க. இது நாய் கொடுக்க போகுதுப்பா. ஓகே, இந்த வீடியோ
வீடியோ கரெக்டாக வந்திருக்காங்கிறதும் நான் வீட்டுக்கு போய் தான் செக் பண்ணேன். செக் பண்ணிட்டு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். போன அதே மாதிரி தான் எனக்கு ஒன்றுமே தெரியல. வீடு வந்து வரப்போகுது, அவ்வளோதான். வீடு வந்துருச்சு. ஆனால் வீட்டில் நான் வந்து 2 லைட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கார் பளிச்சுன்னு தெரியும் பாருங்களேன். நம்மளோட ரெட் பேந்தர் தெரிஞ்சா, ரெட் பேந்தர் பளிச்சுன்னு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவி ஆஃப் பண்ணிட்டு, இதுதான் வந்து நம்மளோட ரெட் பேந்தர் தெரிகிறதா உங்களுக்கு? இங்கே ஒரு ட்ரைபேட் இருக்குது தெரியுதா? அந்த ட்ரைபேடோட ஒரு வரலாறு இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமேல் சொல்கிறேன். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல பார்க்குறேன். இது கேட்டு, வீட்டோட கேட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பைக்கர் வரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், லவ் யூ கைஸ். லைட் ஆஃப் பண்ணால் வீடியோ எண்ட் ஆகும், பார்க்குறீங்களா? அங்கே பாருங்கள், 1 2